நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைகிறார். வணக்கம் திரு துக்ளக் ரமேஷ். இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வகையில் வியப்பளிப்பதாக இருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் முன் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது, பட்டியலிடப்படுகிறது, அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்ற நிலை தான் சாதாரணமாக எதிர்பார்க்கப்படுவது. ஆனால் இந்த நேர்வில் அவர் நீதியரசர் தனி அறையில் அதை நான் பேசுவதாக அவருக்கு இருவரும் அழைப்பு விடுப்பது என்பது சற்று வியப்பளிக்கிறது. நீதியரசர் இதுல குடும்ப பிரச்சனை காரணமாக இது அப்படி கருதி அழைப்பு விடுத்திருக்கலாம் என்று மதிப்புக்குரிய வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் தெரிவித்தார். ஆனா எனக்கு இந்த அழைப்பு என்பது வியப்பைத்தான் தருகிறது. கோர்ட் மூலம்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கு முன் அணுகப்பட்டிருக்கின்றன என்பதுதான் என்னுடைய பார்வை. கட்சி சார்ந்த பிரச்சனை, கட்சியில் நடக்கக்கூடிய பொதுக்குழு, அதிமுக விவகாரத்திலே பார்த்துருக்கோம், பொதுக்குழு மையமாக வைத்து நடந்த பிரச்சனைகள். இப்போ சட்ட பார்வை, இப்போ விஜயன் சார் மாதிரியான வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாலை 6 மணி 7 மணி, காலையில் கூட நாளைக்கு 10 மணி கூட இதில் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி நடந்திருக்கிறதா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல காலையில் போய் முறையீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன நீதியரசர்கள் முன். நள்ளிரவு போன்று அர்ஜென்ட் ஹியரிங் வேண்டும் என்று கேட்கப்பட்ட நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் சமரசம் செய்து வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு போக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் அளவில் இது நடைபெறுவது என்பது நான் அறிந்திராத ஒன்று. இது வியப்பைத்தான் அளிக்கிறது. முடிவெடுத்த முடியும் நீதிபதி சொல்லியிருக்காருல, அப்ப அவர் முன்னாடி பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதானே அதுல இருக்கு. ஏதோ சட்ட விதி இருக்கு, அதன் மூலமா என்னால ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியும். செல்லாது என்று பொதுக்குழுக்கு தடை விதிக்க வேண்டும், அது செல்லாது என் தலைமையில் தான் கட்சி இருக்கிறது என்றால் அவர்கள் முன் இருக்கிற ஆவணங்கள் தான் கோரப்பட வேண்டும் தவிர இம்மாதிரியான சமரச பேச்சு என்பது சற்று வியப்பைத்தான் தருகிறது. நன்றி திரு துக்ளக் ரமேஷ். நேப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்து நன்றி. இத்தகைய சமரச பேச்சுவார்த்தை என்பது வியப்பை தருவதாக உங்களுடைய பார்வையை பதிவு செஞ்சிருக்கீங்க. அன்புமணி பொதுக்குழு கூட்டுவதற்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணியும் இன்று மாலை கலந்து கொள்ள வேண்டும். இருவரும் நீதிபதி அறையில் தனியாக பேச வேண்டும். கட்சிக்காரர்கள் யாரும் கூடியிருக்கக்கூடாது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். 5 நிமிடத்தில் வழக்கை என்னால் முடித்துவிட முடியும், ஆனால் கட்சியின் நலன் கருதி, அவர்கள் இருவரின் நலன் கருதி இத்தகைய பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக ராமதாஸை கிளம்பச் சொல்லுங்கள், இது எனது வேண்டுகோள் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் அன்புமணி நீதிமன்ற நேரம் முடிந்த பிறகு மாலை 5:30 மணிக்கு தனது அறைக்கு வர வேண்டும் என நீதிபதி சொல்லியிருக்கிறார். ராமதாஸ் ஆதரவு மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டது. நாளைய தினம் ஆகஸ்ட் 9 மாமல்லபுரத்தில் அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பு தொடுத்த வழக்கு இதுவாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.